Hello friends, welcome to Hindu Arts. Traditional functions, dance competitions, இந்த மாதிரியான கல்ச்சரல் ஈவெண்ட்ஸுக்கு சின்ன முடியா இருந்தாலும் பெரிய முடியா இருந்தாலும் நம்மளுடைய ஹேர் ஸ்டைலை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபேக் ஹேர் அதாவது ஜவரி முடி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது அப்படியே கழட்டி போட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்போது அதை எடுக்கும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம ப்ராப்பரா அதை டேக் கேர் பண்ணலையே, இப்ப மறுபடியும் அதை எப்படி யூஸ் பண்ண முடியலையேன்னு. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபேக் ஹேரை கொஞ்சமா டேக் கேர் பண்ணினோம்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஈஸியா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிக்கா இருக்கிற ஃபேக் ஹேரை மறுபடியும் பின்னல் போட்டோம்னா இந்த மாதிரி திரண்டு தான் வரும். பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. திரண்டு மட்டும் இல்லாம பின்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே டேக் கேர் பண்ணிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுடைய ஃபேக் ஹேர் அப்படியே இருக்கும். சிந்தட்டிக் ஹேர் அப்படின்றதால பெரிய பல்லு சீப்பாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தலைமுடி சீவிர மாதிரியே கீழே இருந்து சிக்க எடுக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னா, ஆல்ரெடி சிக்கா இருக்கிறது நம்ம மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணினோம்னா கண்டிப்பா முடியாது, தூக்கி குப்பையில தான் போடணும். அதனாலதான் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை தட்டிட்டே வந்தோம்னா சிக்கு ஈஸியா விலகி ரீயூசபிளா ஆயிடும். சிக்கு எடுக்கிறதுக்கு கவரி முடிய பெட்ல பிளேஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிக்கு எடுக்கிறதுக்கு. வீடியோலயே நமக்கு நல்லா தெரியுது, சாஃப்டா எல்லாம் ஹேண்டில் பண்ணல, கொஞ்சம் ஹார்டா தான் இதை சிக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஜவரி முடியில பாத்தீங்கன்னா 3 லேயர் மாதிரி ஆல்ரெடி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஈஸியா பின்றதுக்காக நம்ம சிக்கு எடுக்கும் போது கூட அதே 3 லேயராவே பிரிச்சு எடுத்துக்கிட்டு சிக்கு எடுத்தா இன்னுமே பெட்டரா இருக்கும், இன்னுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய முடி லாஸ் ஆகாம இருக்கும் அண்ட் நிறைய டைமும் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லா பண்ணினதுக்கு அப்புறமா அப்படியே இதை போட்டுட்டு போயிடக்கூடாது. இது என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா இதை பின்னி வைக்கணும். ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லா நான் கோம் பண்ணிடுறேன். உங்களுக்கே பார்க்க தெரியுது முன்னாடி இருந்த கண்டிஷன் எப்படி, இப்போ இருக்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ மேல வரைக்கும் ஃபுல்லா பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே போட்டுறாம பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேக் ஹேர் யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே இந்த மாதிரி நல்லா சிக்க எடுத்துட்டு உடனே பின்னி வச்சிருங்க. அப்பதான் மறுபடியும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம புது ஹேரை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கையில கூட இப்படி வச்சுட்டு பின்னிட்டே இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு செவர்ல ஆணி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுல கூட மாட்டிட்டு அதுக்கப்புறம் கூட பின்னிக்கலாம். ஹேர்ல சிக்கு இல்ல, அதனால எவ்வளவு ஸ்மூத்தா பின்னல் பின்னிட்டே இருக்கும். எவ்வளவு ஷைனியா இருக்குன்னு பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்திருப்பீங்க எவ்வளவு சிக்கா கண்டிஷனே இல்லாம இருந்த ஹேர் இப்போ எவ்வளவு சில்கியா ஸ்மூத்தா இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் டேக் கேர் பண்ணினோம், எப்படி அழகா வந்துருச்சு, சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. பின்னல பாதியிலே விட்டுறாம எண்டு வரைக்கும் நல்லா போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து செக்யூர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹேர் எக்ஸ்டென்ஷன் நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்து ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.